டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நாம் இன்றைக்கு ஆயுர்வேதத்தில் கூறப்பட்டுள்ள அக்னி தத்துவம் பற்றி தெரிந்து கொள்ளலாம். அக்னி என்றால் நெருப்பு. எப்படி நம்ம வெளிச்சூழல்ல ஒரு நெருப்பு இருக்கோ, நம்ம உடம்புலையும் ஒரு சூடு இருக்கு. அந்த சூடு இருக்கிற வரைக்கும் தான் அங்கே உயிர் இருக்கிறதா அர்த்தம். அப்போ இந்த அக்னி ரொம்ப முக்கியமானது. நம்ம இந்திய பாரம்பரியத்திலேயே அக்னியை நம்ம ஒரு கடவுளாக எண்ணுகிறோம். ஏன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நன்றாக செரித்து கழிவுகள் வெளியேற்றி நமக்கு சத்துக்களாக மாற்றணும்னா அந்த இடத்துல ஒரு அக்னி தேவை. இந்த அக்னினால தான் உணவை சரியாக செரிக்க முடியும். எடுத்துக்காட்டாக நம்ம ஒரு பாத்திரத்தில் அரிசியும் தண்ணியும் ஊற்றி நெருப்பில் வச்சுருக்கோம். அந்த நெருப்பு சீரானதாக இருந்தால் மட்டும்தான் அரிசி வெந்து சரியான அளவில் சோறாக மாறும். இதே தாங்க நம்ம உடம்புலையும் நடக்குது. நம்ம அக்னி சீர்கேடு அடைஞ்சால் எல்லா நோய்களுக்கும் அதுதான் அடிப்படை காரணம். அப்படி அக்னி சீர்கேடு அடையும் பொழுது உணவு செரிக்காமல் கழிவுகளாக தங்குவதை தான் டாக்ஸின்ஸ், அதாவது ஆமம் அப்படிங்கிற ஆயுர்வேதத்தில் சொல்லுவோம். அதனால தான் நம்ம பழைய காலத்தில் எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, ராத்திரியில் ரொம்ப நேரம் கழித்து சாப்பிடாதீங்க, அதிகமாக சாப்பிடாதீங்க. இப்படி உணவு சாப்பிடுவதற்கே நமக்கு ஒரு வரைமுறை இருக்குது. இந்த வரைமுறை எதற்காக? நான் அக்னியை சீர்கேடு அடையாமல் பார்த்து கொள்வது. சரி, எப்படியெல்லாம் இந்த அக்னி சீர்கேடு அடையுது அப்படின்னா, நம்மளுடைய உணவு முறை தான் காரணம். அதிக புளிப்பான உணவுகள் எடுத்துக்கொள்கிறது, அல்லது அதிகமான காரம் மற்றும் உப்பு சுவையுடைய உணவுகளை எடுத்துக்கொள்கிறது, அல்லது சாப்பிடாமல் இருக்கிறது, ஒரே நேரத்தில் அதிகமாக சாப்பிட்றது, ராத்திரியில் கண் விழிக்கிறது. இப்படி நமக்கே எல்லா விஷயங்களும் தெரியும். எப்போவுமே நம்ம உணவுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா உணவை சாப்பிடுவதற்கே ஆயுர்வேதத்தில் 12 விதிமுறைகளை சொல்லியிருக்காங்க. அதிக சூடாக சாப்பிடக்கூடாது, அதிக குளிர்ச்சியாக சாப்பிடக்கூடாது, குறைந்த அளவும் சாப்பிடக்கூடாது, அதிக அளவும் சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் கேட்கறதுக்கு ஒரு சாதாரண விஷயமாக இருக்கலாம். இன்றைக்கு நம்ம கிட்ட வர பல ஆட்டோஇம்யூன் டிசீஸ் எல்லாமே இந்த ஆமம் அப்படிங்கிற உடல் கழிவுகள்னால தான் ஏற்படுகிறது. சரி, உடம்புல இது எப்படி ஏற்படுகிறன்றதை பார்த்தோம். மனசளவில் இது ரொம்ப முக்கியமானது. நம்ம ஒரு விஷயத்தை பார்த்து அதை எண்ணங்களாக மாற்றி நினைவலைகளில் சேமித்து வைக்கணும்னா அதற்கு அக்னி தேவை. எடுத்துக்காட்டாக கண்கள் மூலமாக நாங்கள் பார்க்குறோம். கண்கள்லையும் ஒரு விதமான பிரகாசம் இருக்குது. இதற்கும் அக்னி தான் காரணம். அப்போ நம்ம உடம்புல செரிமானம் சீராக இருந்தால்தான், இந்த அக்னி சீராக இருந்தால்தான் மூளையினுடைய செயல்திறனும் அதிகரிக்கும். அப்போ இதை எப்படி ஆயுர்வேதத்தில் நம்ம பிரித்து கூறியிருக்காங்கன்னா, ஒருத்தருக்கு நம்ம வைத்தியம் செய்யணும் அப்படின்னா அந்த நோய்க்கு நம்ம வைத்தியம் செய்கிறதில்ல, அந்த உடம்புல இருக்க பசித்தி, அதாவது அக்னிக்கு தான் வைத்தியம் செய்கிறோம். எடுத்துக்காட்டாக நம்ம சொல்லலாம், ஒரு நெருப்பெரியுது, அதில் சீரான நெய்யை ஊற்றினா மட்டும்தான் அது சீராக எரியும், அல்லது அதன் மேல் தண்ணீர் ஊற்றினா அணைந்து விடும். இது போல தான் நம்மளுடைய சிகிச்சை முறையும். அப்போ அந்த அக்னியை நம்ம பல வகைகளாக பிரித்து சொல்கிறோம். இது எடுத்துக்காட்டாக எதற்காக அப்படின்னா, நம்மளுடைய சிகிச்சை முறையை எளிதாக்குவதற்காக தான். அப்படி 13 வகையான அக்னி, அதாவது பசித்தீயை சொல்லியிருக்காங்க. என்னென்ன அப்படின்னா, ஜட்டராக்னி. ஜட்டராக்னி என்றால் வயிற்றில் உள்ள பசித்தீ. இது எதற்கு முக்கியம் அப்படின்னா, நம்ம ஒரு நவீன மருத்துவத்தில் இதை எது கூட கம்பேர் பண்ணலான்னா, பெப்சின், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், இந்த மாதிரியான நம்ம செரிமானத்தை தூண்டுகின்ற பல என்சைம்களும் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடும் இந்த அக்னியை சார்ந்ததே. அதில் நமக்கு நிறைய மெட்டபாலிக் டிஸார்டர்ஸ் வருது. நம்ம சரியான உணவை செரிக்கலைன்னா இந்த டயபெட்டிஸ் போன்ற, தைராய்டு போன்ற பல விஷயங்கள் இந்த அக்னி சீர்கேடு அடைவதனால தான் வருது. இரண்டாவதாக இது ஒரு நுண்ணிய அறிவியல், பூத்தாக்னி அப்படின்னு சொல்லுவோம். பூத்தாக்னினா நம்ம சாப்பிட்ற உணவில் பஞ்சவித பூதங்கள் இருக்குது. அதாவது நில அம்சம், நீர் அம்சம், நெருப்பு அம்சம், காற்று அம்சம், வளி அம்சம். எப்படி நம்ம உடல் கடைசியாக சிதைந்து மண்ணோடு மண்ணாக மாறுகிறதோ, அதே போல் நாம் உண்ணும் உணவிலும் இந்த 5 அம்சங்களும் இருக்குது. இந்த 5 அம்சங்களும் தனித்தனியாக பிரித்து நம்ம உடலுக்கு ஏற்றவாறு மாற்றணும். அதற்கு பூத்தாக்னி அப்படின்னு பேர். இது 5 வகைகளாக சேர்ந்தது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தாத்துவாக்னின்னு சொல்லுவாங்க. தாதுக்கள், நம்ம உடம்புல 7 தாதுக்கள் இருக்குது. இந்த 7 தாதுக்களும் ஒன்றன் பின் ஒன்றாக சரியாக உருவாக வேண்டும்னா அதுக்கு ஒரு மெட்டபாலிக் சேஞ்சஸ் நடக்கணும். இந்த மெட்டபாலிக் சேஞ்சஸும் நம்ம அக்னின்னு தான் சொல்லுவோம். அப்போ எதற்கு நம்ம வைத்தியம் செய்கிறோன்னா, நம்ம உடம்புல எந்த வியாதி வந்தாலும் வயிற்றில் இருக்க பசித்தீக்கு தான் நம்ம வைத்தியம் செய்கிறோம். எதற்காக இதை முக்கியத்துவமாக நம்ம சொல்கிறோம்னா, என்றைக்குமே உணவை பாதுகாப்பாக, சரியான நேரத்தில் நம்ம சாப்பிடும் பொழுது என்றைக்குமே நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம். சரி நேயர்களே, இன்றைக்கு அக்னி அப்படிங்கிற பசித்தீயை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம். வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.